ஒரு பணக்கார கூட்டம், அதுவும் ரொம்ப சின்ன கூட்டம். அவங்களுக்கு கக்கூஸ் கழுவி துணி துவைச்சு முடி வெட்டி சாக்கடை கிளீன் பண்ணது இல்லாம இது மாதிரி கை எடுக்கிறது தலை எடுக்கிறது காலை எடுக்கிறது கூலி வாங்கிட்டு யாரோ லாபத்துக்கு யாரையோ கொலை பண்றது ஒரு தொழில். யோ உனக்குனே தெரியும், பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கின்னு சாக்கடையில விளையாடிக்கின்னு சொத்துக்கே வழி இல்லாம குப்பத்தொட்டியில பொறுக்கி துண்டு வளர்ற பிள்ளைங்களா என்ன மாதிரி ஈயாதான் வளரும். பிக் பேக்கெட் அடிக்கும், பிளேடால கீரும், சங்கிலி இருக்கும், கை எடுக்கும், கால் எடுக்கும், ஏன் தலை எடுக்கும். ஆனா உன்ன மாதிரி நெல்லை மணியா வளராது, வளரும் முடியாது. போடா, சும்மா வாழ்க்கைய பத்தி என்கிட்ட பேசாத. எங்க அம்மா வயல்ல கூலி வேலை செஞ்சு அதுல படிச்சு வளர்ந்தவன் தான் நானு. உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் தான் இப்படி இருக்கா? உலகம் பூரா 99% ஜனங்களோட வாழ்க்கை பிளாட்ஃபார்ம் தான், கொசுக்கடி தான். அதுக்காக கையில கத்தி எடுத்து கூலி படையா மாறணுமா? தற்கொலை படையா மாறினா அந்த கோவத்துல ஒரே நாள்ல உலகம் விடுதலை ஆயிடும். அது உன்ன மாதிரி நிறைய படிச்சிருக்கணும்யா, நான் படிக்கல. மக்களை படி, அதை விட பெரிய படிப்பு உலகத்திலே கிடையாது. இது துண்ண சோறு இல்லாமையா? ஜனங்களுக்காக வாழு, அவங்க உன்ன வாழ வைப்பாங்க. அவங்க கிட்ட இருக்க கூழ கொஞ்சம் உனக்கு கொடுப்பாங்க.